கிரேட் மார்னிங் சோல்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் சாங்கு, அதாவது பயங்கர ஐ ஓப்பனிங்கான ஒரு சாங்கு. இன்னர் வர்ஷிப், அவுட்டர் வர்ஷிப் ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸை பற்றி வந்து இவர் வந்து இங்கே பேசியிருக்காரு. அவுட்டர் வர்ஷிப்னா நம்ம வந்து இப்போ நம்ம நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய யூஸ்வலாக பண்ணக்கூடிய எல்லா விதமான வழிபாடு முறைகளும், கடவுளை வந்து நம்ம ரீச் பண்ணுற முறைகள்லாம் இருக்குது இல்லையா, நம்மளோட ரிலிஜியனில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள், வெளிப்படையாக வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்களும், அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள இருந்து வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது, அதுதான் இன்னர் வர்ஷிப்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த அவுட்டர் வர்ஷிப்ல இருந்து ஆரம்பிச்சு, பட் நம்ம காலப்போக்கில் வந்து இந்த இன்னர் வர்ஷிப்குள்ளே போயிருக்கணும். ஆனால் அதை வந்து யாருமே வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து பிறந்ததுலேருந்து நம்ம அந்த சொசைட்டி வந்து என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இல்லைன்னா நம்மளோட ஃபேமிலிலேயோ இல்லை நம்மளோட தாத்தா பாட்டியிலேருந்து இதுதான் முறை அப்படின்னு சொல்லி கொடுத்து வந்திருப்பாங்க. பட் அவங்க எல்லாருமே எதை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த அவுட்டர் வர்ஷிப் மெத்தடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, மனதளவுல இருந்து நம்ம வந்து எப்படி வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும், அடுத்த லெவல் மனசளவில் இருந்து இறைவனை வந்து எப்படி உணரணுன்றது ஏன் வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அதை லெவலை நோக்கி போகணுன்றது தான் வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வாழ்க்கையில் விதித்த விதியாக இருக்குது. பட் அந்த விதி வந்து எல்லாராலையும் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண முடியல. விதின்றதை விட அது எப்படி சொல்லலாம்னா ரூல். நீ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணால் தான் உன் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீ ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நீ வந்து அந்த சர்ஃபேஸ் லெவல்லையே தான் நீ எல்லாத்தையும் பண்ணும்போது உன்னால் வந்து அதுக்குரிய முழு பலனை வந்து எடுக்கவும் முடியாது. உன்னோட ஞானமும் வளராது. அந்த ஞானத்தை யூஸ் பண்ணி உன்னோட வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணிட்டு கெட்ட விஷயங்கள் வரவிடாமல் ரிப்பல் பண்ணுற அளவுக்கான பவரையும் நீ லூஸ் பண்ணுற அப்படின்றது தான். ரொம்ப சிம்பிள் டூல் இது. இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம என்னென்னவோ முயற்சி பண்ணி நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றணும்லாம் அவசியமே கிடையாது. ஆனால் அது வந்து என்ன சேட் ட்ரூத்துனா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கே இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. அப்படிதான் நம்மளோட சொசைட்டி செட்டப் இருக்கு. இப்போ அந்த பாட்டை பார்க்கலாம். இந்துவும் பானுவும் இலங்கும் தலத்திடை வந்தித்ததெல்லாம் அசுரர்க்கு வாரியாம். இந்துவும் பானும் இலங்கா தலத்திடை வந்தித்தல் நந்திக்கு மா பூசையாமே. ஃபர்ஸ்ட் லைன்ல இந்துவும் பானுவும் இலங்கும் தலத்திடை அப்படின்னா, இந்துனா மூன், நிலாவை சொல்றாங்க. பானு அப்படின்னா நம்ம சூரியனை சொல்றாங்க. இந்த ரெண்டுமே இலங்கும் அப்படின்னா ஷைன் ஆகிற இடமா. இந்த ரெண்டு வந்து பயங்கரமா வந்து ஷைன் ஆகிற பிரகாசிக்கும் இடத்தில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது வந்தித்ததெல்லாம் அசுரர்க்கு வாரியாம். வந்தித்தது அப்படின்னா கும்பிடுறது. அப்ப இந்த கும்பிடுறது எல்லாமே எதுக்கு போகுமா, அசுரர்களுக்கு வந்து நம்ம வந்து அள்ளி கொடுக்குற மாதிரியாம். அசுரர்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி. அதாவது இதுதான் வெளியில இப்ப வெளிப்படையா நம்ம பண்றோம்ல, வெளிப்படையா இந்த சூரியனும் சந்திரனும் வந்து எங்க ஷைன் ஆறாங்க, கோயில்ல நம்ம வெளியில கும்பிடுற எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க வந்து ஷைன் ஆகுறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம பண்ற எல்லாமே நம்மளோட அசுர குணத்தை தான் வந்து ஃபீட் பண்ணுமா. அசுர குணத்தை ஃபீட் பண்ற மாதிரி தான் எல்லாமே வந்து இருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ உள்ள இருந்து மனசளவுல வந்து மாற்றம் பண்ணாம ஜஸ்ட் மெக்கானிக்கலா நீ பண்ற எல்லாமே உனக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணம், கெட்ட குணத்தை தான் வந்து ஃபீட் பண்ணி அதை தான் வளர்க்குது அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு பாருங்களேன். நம்ம என்ன நினைப்போம், இந்த மாதிரி எல்லாம் சாமி கும்பிட்டா நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும், நம்மளுக்கு நல்லது நடக்கும், நம்ம வாழ்க்கை வந்து மாறும், நம்ம நல்ல இப்ப ஈவன் வந்து கெட்டவங்களா இருக்கவங்க கூட நல்லவங்களா மாறுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இங்க அவர் என்ன சொல்றாரு, உனக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணத்தை தான் அது வந்து ஃபீட் பண்ணி அதுதான் வளர்க்கும் நீ பண்ற அந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்ப ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளுக்குள்ள வந்து 3 விதமான குணங்கள் இருக்கு. அதை தான் வந்து முன்னாடி இருந்தே எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா இது வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாரோட கேரக்டர்ஸ், ஆட்டிடியூட்ஸையும் நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது யாருமே முழுமையா கெட்டவங்களாவும் இருக்கிறது கிடையாது, யாருமே முழுமையா நல்லவங்களாவும் இருக்கிறது கிடையாது. எல்லாருக்குள்ளயுமே இந்த 3 குணமும் வந்து ஒரு ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. அதாவது இப்போ ஒருத்தருக்கு வந்து அசுர குணம் ரொம்ப மோசமா அதிகமா இருக்கும். அவங்க தான் பார்த்தீங்கன்னா, சமூகத்துல எல்லாருக்குமே கெட்டது பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. இந்த ராபரி பண்றவங்க, கொலைகாரங்க, இல்ல என்ன எல்லா விதமான அந்த குற்றத்தையும் பண்றதுக்கு தயங்காதவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த அசுர குணம் அதிகமா இருக்கும். அதே சமயம் அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்து மேல அவங்க பாசமா இருப்பாங்க. அவங்க பிள்ளை மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. இல்ல அவங்களோட அம்மா, அப்பா மேல பாசமா இருப்பாங்க. அவங்களோட மனைவி மேலயோ, இல்ல கணவன் மேலயோ ரொம்ப பாசமா இருப்பாங்க. அப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனித குணம். ஓகேங்களா?
அதே மாதிரி இந்த மாதிரி பண்றவங்க நெறைய பேருக்கு நல்லது பண்றவங்களாவும் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு சமூகத்துல வந்து ரொம்ப காயத்த ஏற்படுத்துவாங்க. அதே சமயம் ஒரு சிலருக்கு வந்து அள்ளி அள்ளி குடுக்குறவங்களாவும் இருப்பாங்க. அப்ப அது என்ன குணம்? அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வ குணம். இப்படி நம்ம நம்ம எல்லாருக்குள்ளயுமே வந்து இந்த 3 குணமுமே வந்து ஒரு மாரி ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். சிலருக்கு வந்து தெய்வ குணம் ரொம்ப அதிகமா இருக்கும். அசுர குணம் ரொம்ப கம்மியா இருக்கும். மனித குணம் வந்து ஆ மீடியமா இருக்கும். அவங்கள தான் வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ச்சே ரொம்ப நல்லவரு, பயங்கர நல்லவங்க, இவங்க மாரி ஆளெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணத்தையும் பார்த்தவங்க யாராவது இருப்பாங்க. அவங்கள அவங்களால பாதிக்கப்பட்டவங்களும் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களால ரொம்ப கஷ்டப்பட்டவங்களும் யாராவது ஒருத்தவங்க இருக்காம இருக்கவே மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டில வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இறைவன தனக்குள்ள உணர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சராசரி ஹியூமன் பீயிங்ஸோட லைஃப். அந்த லைஃப் வந்து இப்படிதான். 3 வந்து இல்லாம இருக்கவே இருக்காது. அப்ப இந்த இதுல இந்த அசுர குணத்த வந்து இது வந்து வளர்த்து விடுமாம். இந்த அவுட்டர் வர்ஷிப் அந்த வெளிப்படையா நம்ம வந்து கும்பிடக்கூடிய அ அ சூரியனும், சந்திரனும் வந்து ஷைன் ஆகுற அப்படின்னா அவுட்டர் பிளேஸஸ் தானே. நம்ம கோவிலு, நம்ம எத வேணா நம்ம சொல்லலாம். அது எல்லாத்தையுமே வந்து அங்க வந்து நம்ம வழிபடக்கூடிய விஷயங்கள், மனசளவுல மாற்றம் ஏற்படாம வழிபடுற விஷயங்கள் எல்லாமே நம்ம அசுர குணத்த தான் வந்து வளர்த்து விடுது அப்படின்னு இங்க சொல்லியிருக்காரு. அதே மாரி 3வது லைனு இந்துவும் பானுவும் இலங்கா தலத்திடை. இந்த 2மே ஷைன் ஆகாத இடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னன்னா, இன்வர்ட் ஸ்பேஸ் அதாவது உள்ள நம்ம மனசுக்குள்ளன்றதுக்குள்ள வந்து இது 2 வந்து ஷைன் ஆக போறது கிடையாது. அது உள்ள இருக்கக்கூடிய டீப் இன்னர் ஸ்பேஸு. அங்க வந்து வந்தித்தல் நந்திக்கு பூஜையாமே. அதாவது வந்தித்தல்னா, அங்க வந்து நம்ம வந்து பயங்கரமா வழிபட்டோம் அப்படின்னா, நந்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நந்தின்னு ஏன் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு நான் யோசிச்சேன். அப்படின்னா, குருவ வந்து நம்ம வந்து பயங்கரமா வந்து கும்பிடுறதுக்கு சமமா. அப்படின்னா என்ன ஆகும்? நமக்குள்ள இருந்து அந்த குரு வந்து வெளிப்படுவாரு. அந்த குரு என்ன பண்ணுவாரு? நம்மளோட வாழ்க்கைய அவர் வந்து அழகா வந்து எதெல்லாம் எப்படிலாம் நம்ம வாழணும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லி தந்து, நம்மளுக்கு அந்த ஞானத்த குடுத்து, நம்மள வந்து பயங்கரமா வந்து கேர் எடுத்து நம்மள பார்த்து அந்த அல்டிமேட் பரம்பொருளோட நம்மள வந்து கனெக்ட் பண்ணுவாராம். அதுதான் நந்திக்கு பூஜையாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க நந்தின்றது குருன்ற மாரி எடுத்துக்கணும். அப்படி இல்லன்னா கடவுளையே கூட நீங்க மீன் பண்ணலாம். ஆனா அவர் வந்து காரணம் இல்லாம அந்த வேர்ட வந்து அவர் குடுத்திருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா நந்தி தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தலை சிறந்த தலைமை குருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குருவுக்கே நீ வந்து பூஜை பண்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சாங் மூலமா என்ன அப்படின்னா, அவுட்டர் வர்ஷிப்ப வந்து நீங்க வந்து மெக்கானிக்கலா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் தான் வளரும். வேறஸ் இன்னர் வர்ஷிப்க்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து அத பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள இருந்து குரு வெளிப்பட்டு, அந்த குரு வந்து உங்களுக்கு வந்து நீங்க என்ன பர்ப்பஸ்க்காக அந்த லைஃப்ல வந்து இருக்கீங்களோ, அந்த பர்ப்பஸையும் அச்சீவ் பண்ண வைப்பாரு. உங்க வாழ்க்கையவும் ரொம்ப சிறப்பா மாத்திருவாரு. ஸோ, அப்ப இந்த அவுட்டர் வர்ஷிப், இன்னர் வர்ஷிப் பத்தி நான் சின்ன சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் குடுக்குறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இப்ப அவுட்டர் வர்ஷிப்னா என்ன? ஆ கோயிலுக்கு போறது, அப்புறம் வந்து மீனிங்கே தெரியாம வந்து மந்திரங்கள சொல்றது, அப்புறம் மெக்கானிக்கலா வந்து அபிஷேகம் பண்றது, அப்புறம் கோவில வந்து மெக்கானிக்கலா சுத்துறது. சும்மா மனசுல வந்து ஒரு கடவுள் பத்தின சிந்தனை இல்லாம, இறைவன முழுசா புரிஞ்சுக்காம, சும்மா 3 சுத்து சுத்துனா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறது. அதே மாதிரி அ ஹோமம், யாகம் இதெல்லாம் வந்து தன்னோட பர்சனல் கெயின்க்காக பண்றது. எனக்கு நெறைய பணம் வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது தேவைக்கோட பண்றது. அதே மாரி ஃபாஸ்டிங் பண்றது. எனக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருக்கிறது. அதே மாரி அம் ஏதாவது கோயில்களுக்கு வந்து பயங்கரமா டொனேட் பண்றது. எதுக்காகன்னா, அதுக்கு பதிலுக்கு நம்மளுக்கு கடவுள் ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பண்றது. காவடி எடுக்கிறது, தென் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்து கொண்டாடுறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பண்றது. இல்லன்னா ஒரு காம்படிஷன் மைண்ட் செட்டோட பண்றது. இல்லன்னா தன்ன தானே வந்து ரொம்ப ப்ரைடா நெனச்சுக்கிறதுக்காக பண்றது. இந்த மாதிரி. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த ஈகோ இருக்கு. அதாவது என்னென்ன ஈகோ டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பெரிய பக்தரு. என்ன மாதிரியான பக்தரெல்லாம் பார்க்கவே முடியாது நீங்க. நான் உலகத்திலேயே வந்து சிறந்த டிவோட்டி அப்படின்ற அந்த ஈகோவ வந்து டெவலப் பண்றது. அப்புறம் அந்த சோஷியல் ரெகக்னிஷன்க்காக வந்து இது பண்றது. இவங்க இவங்க மாரி வந்து கோயிலுக்கு போக முடியாது. இவங்க மாரி பஜனை பாட முடியாது. இவங்கள மாரி வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ரெகக்னிஷன எதிர்பார்த்துட்டு பண்றது. தென் வந்து எதையாவது பதிலுக்கு எதிர்பார்க்கிறது. கடவுள்கிட்ட பார்ட்னர் மாரி. நான் இத உனக்கு பண்ணா, நீ எனக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்றது. தென் வந்து
ரொம்ப அப்சஸ் ஆயிட்டு அந்த மந்திரத்த கரெக்ட்டா சொல்லணும். இந்த பூஜையில ஒரு சின்ன தப்பு கூட வந்துரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்காக அடுத்தவங்கள காயப்படுத்துறது, கஷ்டப்படுத்துற மாரி பேசுறது, ஹார்ஷா நடந்துக்கிறது மத்தவங்க கிட்ட. மத்தவங்கள வந்து ஒரு மாரி கீழ்த்தரமா நடத்துறது, இது. தென் வந்து இந்த மாதிரியான பூஜை மெக்கானிக்கலான பூஜை பண்ணா நம்ம கர்மா அழியும் அப்படின்னு நினைச்சிட்டு அத பண்ணிட்டு, திரும்பி அதே தப்பையே திரும்பி திரும்பி பண்றது. அ எந்த தப்ப வந்து பாவத்த அந்த தப்பு மூலமா கிடைக்கக்கூடிய பாவத்த வந்து கழிக்கிறதுக்கு எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு, அகைன் அண்ட் அகைன் அதையே பண்றது. அதுக்கப்புறம் என்னோட வழிமுறை தான் கரெக்ட்டு, உங்களோடதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு, மத்த அ மத்த மதங்களையும் இருக்கட்டும், இல்லன்னா மத்த கோயிலுக்கு வழிபடுற முறையா இருக்கட்டும், அவங்க எல்லாத்தையும் வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறது, இல்ல அவங்க மேல வெறுப்பு வளர்த்துக்கிறது. ஸோ, இப்ப இது மாரி நீங்க நீங்க நெறையவே திங்க் பண்ணலாம். அந்த அவுட்டர் வொர்ஷிப் முறை மூலமா நமக்குள்ள இருக்கக்கூடிய என்னென்ன கெட்ட எண்ணங்கள் வந்து அந்த ஈகோ பேஸ்டு திங்ஸ் வந்து எது டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க தாராளமா புரிஞ்சுக்கலாம். இது என்ன அப்படின்னா, என்ன எக்ஸாக்ட்டா மீன் பண்றாங்கன்னா, நம்மள எப்பவுமே வந்து அந்த மாயைன்றதுக்குள்ளேயே சிக்க வச்சுக்கிட்டு, பேராசை இருக்குது இல்லையா? ஆசை, பேராசை அந்த இதுக்குள்ளேயே நம்மள வந்து உள்ள ட்ராப் பண்ணி வச்சு, நம்மள மேல மேல கர்மா பண்ண வைக்கும். இது எல்லாமே. நம்ம வந்து உள்ள இருந்து வந்து டீப்பா வந்து இறைவன உணராம, இறைவன் காட்டுற வழியில வந்து அந்த ஆன்மீக பயணம்னு இருக்குது இல்லையா? அதுக்குள்ள போகாம, இதிலேயே நம்ம லைஃப் லாங் வந்து ஸ்டிக் ஆயிட்டே இருந்தோம்னா, லைஃப் லாங் வந்து நம்ம வந்து மாயைக்குள்ளேயும் ஆசைன்ற டூ மச் ஆஃப் டிசையர்ஸ் அந்த இதுக்குள்ளேயும் ட்ராப் ஆகி, அதனால நம்ம அகைன் அண்ட் அகைன் வந்து நம்ம நெறையா கெட்ட கர்மாவ வந்து வளர்த்துட்டு இருப்போம். இதுதான் வந்து இந்த அவுட்டர் வொர்ஷிப்லயே நம்ம ஸ்டிக் ஆனோம்னா நடக்கிறது. அப்ப இப்ப உங்களுக்கு புரியும். இதனால தான் எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்கல்ல, நான் அந்த கோயிலுக்கு போறேன், இந்த கோயிலுக்கு போறேன், நான் பண்ணாத பூஜையில அப்புறம் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது அப்டின்னா, அவங்க உள்ள இருந்து இன்னர்ல இருந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாம, அவங்களோட பெர்சனாலிட்டில கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாம அப்படியே இருப்பாங்க. அப்ப அப்படியே இருக்கிறதுனால, அவங்களுக்கு இதனால ஒரு பெரிய பிரயோஜனம் கிடைக்காது. அப்ப கோயிலுக்கு போறதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கிடையாது. என்னன்னா, இந்த மாதிரி இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்மளுக்கு வந்து இறைவன்ற அந்த ஒரு விஷயத்துக்கு மேல நம்மளுக்கு வந்து ஒரு பிடிப்பு வந்து, ஒரு பாசம் வந்து, ஒரு பற்று வந்து, ஒரு நம்பிக்கை வர்றதுக்காக மட்டும் தான் இந்த அவுட்டர் வொர்ஷிப் எல்லாமே. அதாவது இது வந்து ஒரு பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம நல்லா வந்து டிசிப்ளின் ஆன பிறகு தான், அந்த இறைவனே வந்து என்ன பண்ணுவாருன்னா, அடுத்த லெவல் போறதுக்கு நம்மளுக்கு நெறைய சைன்ஸ் குடுப்பாரு. நம்மளுக்கு நெறைய சிக்னல்ஸ் குடுப்பாரு. நம்மள வந்து வழி நடத்துறதுக்கு ரெடியா இருப்பாரு. "போதும் நீ இதெல்லாம் பண்ணது. இதுக்கு அடுத்த லெவல் போ" அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லுவாரு. அந்த நேரத்துல வந்து நம்ம ரொம்ப ஈகோவால ட்ராப் ஆயிருந்தோம்னா நம்மளுக்கு புரியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, ம் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து அதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் டெய்லி கோயிலுக்கு போயிட்டு தான் நான் வந்து ஆஃபீஸ் போவேன். பாபா டிவோட்டி. அப்ப நான் வந்து வழியில வந்து ஒரு பாபா கோயில் இருக்கும். அந்த பாபா கோயில பார்த்து நின்னு இறங்கி கும்பிடாம என்னால ஆஃபீஸ் முடியாது. அப்படி போலன்னா எனக்கு வந்து ஒரு மாரி ஏதோ மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவேன். ஸோ அத வந்து நான் என்னோட ஒரு ரெகுலர் பிராக்டிஸா வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலுக்கு போனாலே எனக்கு ஏதாவது ரொம்ப நெகட்டிவா நடக்க ஆரம்பிச்சுச்சு. ஆ என்னைய ஒரு மாரி ஹர்ட் பண்ற மாரி பேச ஆரம்பிச்சாங்க. யாராவது அந்த கோயில்ல இருக்கிறவங்க வந்து என்னைய வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துற மாரி ஏதாவது பேசுவாங்க. எதுக்கு பேசுவாங்கன்னே தெரியாது. ரொம்ப இன்சல்ட் பண்ற மாரிலாம் பேச ஆரம்பிச்சோனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா ஒரு கோயில்ல போய் இப்படிலாம் நம்மள வந்து பேசுற மாதிரி இருக்கு. எதுக்காக நம்மள இப்படி பேசணும்? சம்மந்தமே இல்லாம. அதுவும் கோயில் இறைவன் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன ஆச்சுன்னா, அது ஒரு கட்டத்தில வந்து கோயிலுக்கு போவே பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆ, அ இன்னொரு ஒரு பெரிய கோயிலுக்கு வந்து நான் வந்து விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு லேடி என்னையும் என் டாட்டரையும் வந்து கண்டபடி திட்ட ஆரம்பிச்சாங்க. எதுக்கு திட்டுறாங்கன்னே எங்களுக்கு தெரியல. அது வந்து ரொம்ப மனசு வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. அது நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய கோயிலுக்கு ரொம்ப நாள் டிசைரா நெனச்சு நம்ம வந்து போணும்னு ஆசையோட வாசல்ல வந்து அந்த பூஜைக்கு தேவையான சாமான் வாங்கிட்டு இருக்கும்போது, ஒரு லேடி சம்மந்தமே இல்லாம வந்து பயங்கரமா கத்துனாங்க. என்னையும், என் டாட்டரையும். எதுக்கு திட்டுறாங்க அப்டின்னே தெரியல. பட் அவங்க கூட நின்டு நம்ம வந்து பதிலுக்கு பதில் சண்ட போடுறதுலாம் அநாகரிகம். அவங்க ரொம்ப வந்து ஒரு அந்த கிரேடு சரியில்லாத ஒரு லேடியா இருந்தாங்க. பின்னாடியே வந்து ஏதோ கெட்ட கெட்ட வார்த்தையில எங்கள திட்டிக்கிட்டே வராங்க. அப்ப என் டாட்டர் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. "என்னம்மா இது இப்படி இப்படி பேசுறாங்க. அதுவும் நம்ம பெரிய கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்ப போய் இப்படி பேசுறாங்கன்னு" சொல்லி அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆனாங்க. பட் நான் வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டேன். "ஏதோ ஒரு ரீசனா இருக்கும் விடு" அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காகவோ திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எதுக்கு இதுக்கு போய் பதிலுக்கு போய்லாம் சண்டை போட்டுக்க கூடாது. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்புறம் உள்ள போய் பூஜையெல்லாம் பண்ணாலும், மனசு வந்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஏன் இது நடந்துச்சு? ஏன் இது நடந்துச்சு? அதுக்கப்புறம் எனக்குள்ள என்ன வந்துச்சு அப்டின்னா, கோயிலுக்கு போறதே எனக்கு அவர்ஷன் ஆயிடுச்சு.
கோயிலே வேண்டாம், பரவால்ல நம்மளுக்கு நான் அப்பயே வந்து உள்ள இருந்தே கடவுளையும் உணர ஆரம்பிச்ச ஃபேஸ் தான் அது. இறைவன நம்மளுக்கு உள்ள வந்து நம்ம வந்து உணர்ந்து நான் அப்ப பாபா புக்கு படிச்சுட்டு இருந்தேன். சாய் சரித்ரா புக்கு. அந்த புக்க நம்ம கடவுளா நெனச்சுக்குவோம். இனி வந்து கோயிலுக்கே நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து ஒரு மைண்ட்ல வந்து ஒரு தாட் வந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரியே நெறைய சம்பவங்கள் நடந்தது. கோயில்ன்ற ஒரு விஷயத்துக்கு போனாலே எனக்கு வந்து அப்படியே பயங்கரமா நம்மள வந்து பெயின்ஃபுல்லா மாத்துற மாதிரியான திங்ஸ் நடந்துச்சு. இப்ப இத வந்து நான் நெனச்சா எப்படி வேணா தவறா நினைக்கலாம். அ நான் ஏதோ கெட்டது பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லன்னா அ சாமி மேல ஒரு வெறுப்ப டெவலப் பண்ணிக்கிட்டு நான் வந்து சாமியே இல்லன்னு கூட சொல்லியிருக்கலாம். இந்த மாரி எத வேணா நான் வந்து ஈகோயிஸ்ட்டா நான் பண்ணியிருக்கலாம். பட் நான் அப்படி நினைக்கல. அப்பயே எனக்கு புரிஞ்சுச்சு எதனாலயோ வந்து கோயிலுக்கு வர வேண்டான்னு சொல்றாரு. ஏன்னா கடவுள் என் கூடவே இருக்கிறத நான் நெறைய தடவ உணர்ந்திருக்கேன். அப்ப எனக்கு வந்து கடவுள் மேல அந்த விருப்பம் வந்து போகல. ஆனா கோயிலுக்கு போக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு காடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அத மட்டும் புரிஞ்சுகிட்டு, அதுக்கேத்த மாதிரி மாறுனேன். இது நடந்து வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்குள்ளேயே நான் என்ட்ரி ஆகுறேன். அப்ப இது வந்து இறைவன் தானே பண்றாரு. அப்ப இறைவன் வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நீங்க அடுத்த லெவல் போணும். அடுத்த லெவல் நீங்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டீங்க அப்டின்னா, அவரே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்னல் குடுப்பாரு. அவர் முன்னாடி இருந்தே மேபி நெறைய சிக்னல் குடுத்திருப்பாரு. நம்மளோட அறிவுக்கு அது புரியாம இருந்திருக்கும். அப்ப எனக்கு ஒரு பெயின காஸ் பண்ணி எனக்கு வந்து குடுத்தாரு. அந்த பெயின் வந்து நம்மளுக்கு மறக்கவே முடியாது. இனி எப்ப கோயில்னாலுமே நம்மளுக்கு அந்த நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸ் தான் ஞாபகம் வர மாதிரி பண்ணிட்டாரு. அப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம அத பண்ணவே மாட்டோம். இதுதான் பெயினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்ஸ்லாம் நான் சொல்றது. ஏன்னா பெயினும் நல்லது தான் அப்டின்றதுக்கு உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நம்ம இல்லன்னா நம்ம அறிவுக்கு எட்டாது. நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பெயினு, அந்த வலிய குடுத்தா மட்டும் தான் நம்ம மைண்ட்ல வந்து நிக்கும் அப்டின்றதுக்காக காட் வந்து பண்ணுவாரு. ஸோ இது வந்து நேச்சுரல் ப்ராசஸ். ஆனா அந்த நேச்சுரல் ப்ராசஸ நம்ம புரிஞ்சுக்காத வரைக்கும், நம்மளுக்கு வந்து என்னன்னா, முழுமையான ஒரு பலன் வந்து கிடைக்காது. நம்ம பண்ணக்கூடிய கடவுளோட நம்ம கனெக்ட் பண்ற விஷயங்கள் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த பலன் இருக்கு இல்லையா? நம்ம லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாறணும். பெரிய கஷ்டங்கள்லாம் இல்லாம, சஃபரிங்ஸ்லாம் இல்லாம வெளில வரணும். நெறைய நல்ல விஷயங்கள அட்ராக்ட் பண்ணணும்னு நெனச்சு தான் எல்லாருமே நம்ம வந்து இறைவன் கிட்ட போவோம். ஆனா அது வந்து முழுமையா நடக்காம இருக்கிறதுக்கு காரணம், நம்ம அந்த அவுட்டர் வொர்ஷிப்லயே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, நம்ம ஈகோவ ஃபீட் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்ப இன்னர் வொர்ஷிப்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆல்ரெடி நான் சொன்னது தான். மெடிடேஷன், டீப் ஸ்பிரிச்சுவல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ், தென் சேரிட்டி. இதுதான் இன்னர் வொர்ஷிப். இன்னும் டீட்டெயில்டா சொல்லணும்னா, இன்னும் எக்ஸ்ட்ராவா நெறைய விஷயங்கள் சொல்லணும்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நாள்ல ஒரு 10லருந்து 15 நிமிஷம் வந்து அமைதியா இருங்க. அந்த சைலன்ஸ்ல தான் இறைவன் வந்து உங்க கூட வந்து கனெக்ட் ஆவாரு. ஜஸ்ட் ஒரு சைலன்ஸ். நான் இப்போ எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்கிறது தான். 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வந்து ஒரு நாள்ல எந்த வேலையும் பார்க்காம அமைதியா மட்டும் இருங்க. அப்படியே சிந்தனை வந்து ஏதாவது சிந்திக்கணும்னா, இறைவன மட்டும் சிந்திங்க. போதும். வேற ஒண்ணுமே இது பண்ணாம, உங்க தாட்ஸ் எங்கெல்லாம் போதுன்னு செக் பண்ணுங்க. அப்போ உங்கள பத்தியும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. அந்த இறைவனோட அந்த உணர்வும் வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது பண்றது இன்னர் வொர்ஷிப்பு. தென் வந்து உங்களோட தாட்ஸ வந்து அப்படியே இறைவனுக்கே குடுக்குறது. எப்பவுமே அடிக்கடி, அடிக்கடி, அடிக்கடி 24 மணி நேரமுமே வந்து இறை சிந்தனைன்றது ஒரு ஓடமா ஓடிக்கிட்டே இருக்கணும் உங்க மைண்ட்ல. அந்த மாதிரி ஒரு தாட்ஸையே வந்து இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்றதுன்றது இன்னர் வொர்ஷிப். அதே மாரி உங்களோட கெட்ட குணங்கள் வந்து நீங்க ரியலைஸ் பண்றீங்க அப்படின்னா, அத அப்படியே அவர்ட்ட சரண்டர் பண்றது. நான் பாருங்க இந்த இடத்துல ரொம்ப கோவப்படுறேன், இந்த இடத்துல பொறாமைப்படுறேன், இந்த இடத்துல நான் தேவையில்லாம ரொம்ப ஓவரா ஆசை வச்சு, அந்த ஆசை மேல ரொம்ப அட்டாச் ஆறேன். இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சரண்டர் பண்றேன். நீங்க என்ன மாத்துங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சரண்டர் பண்றது. சரண்டர் பண்ற மாதிரி, பூவ வந்து அவர் மேல தூவி விடுற மாதிரி, நம்மளோட எல்லா கெட்ட எண்ணங்களையும் அவரோட காலடியில நம்ம வந்து சமர்ப்பணம் பண்றது. அது இன்னர் வொர்ஷிப். அதுக்கப்புறம் உங்களோட ஈகோ. ஐயோ! நான் வந்து இவ்ளோ மோசமான ஒரு கேரக்டர்ஸ் என்கிட்ட இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் வந்து உங்க காலடியில வைக்கிறேன். நான் ஒரு ஆளே கிடையாது. உங்களோட பவருக்கு முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்க காலடியில விழுந்து கிடக்கிறது எனக்கு போதுன்ற மாதிரி அந்த நம்ம ஈகோவ சரண்டர் பண்றது. அதுக்கப்புறம் சேரிட்டி. எந்த அளவுக்கு எல்லாருக்குள்ளயுமே இறைவன் இருக்காங்கன்றத புரிஞ்சு, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பசிச்சு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு குடுக்குறது. தெருவுல யாருன்னே தெரியாதவங்க, சுத்தமா ஒண்ணுமே தெரியாதவங்களுக்குள்ளயும் நம்ம இறைவன பார்த்து அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சத பண்றது. அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையுமே வந்து ஒரு கர்ம யோகியா பண்றது. அந்த வேலையில வந்து ஒரு முழுமை. அந்த வேலையோட பலன பத்தி யோசிக்கவே கூடாது. நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்ட வந்து அந்த வேலையில நம்ம பார்க்குற கரியரா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், இல்ல வீட்ல ஏதாவது ஒரு வேலையா இருக்கட்டும், அது எல்லாத்துலயுமே வந்து ஒரு 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 கம்ப்ளீட்னஸ் இருக்கணும். ஒரு டெடிகேஷன் இருக்கணும். அந்த மாரி டெடிகேஷனோட அந்த வொர்க்கையும் வந்து இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு வாழ்ற வாழ்க்கை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பலன வந்து குடுக்கும். அதே மாரி மன்னிக்கிறது.
எப்பவுமே அந்த கிரட்ஜை வந்து டெவலப் பண்ணி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காம ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற மாதிரி நினைக்காம, இது காரணம் இல்லாம என் வாழ்க்கையில இவங்க இப்படி பண்ணல, நான் அவங்கள மன்னிச்சுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு முழுமையா அவங்கள மன்னிச்சுட்டு அதையே திரும்பி திரும்பி ரீகலெக்ட் பண்ணாம இருக்கிறது. அதுக்கப்புறம் இறைவனோட மந்திரத்தை ஜஸ்ட் மனசுக்குள்ள எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் வந்து நம்ம வந்து மனசுக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஒரு ஃபியர் வரும்போதோ, இல்லைன்னா ஒரு பயம் வரும்போது, இந்த ஒரு ஆங்ஸைட்டியா இருக்கிற போதோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு த்ரெட்டு வருதுன்னு நினைச்சு நம்ம யோசிக்கும் போதும் இறைவனோட நாமத்தை வந்து மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஈவன் அமைதியா இருக்கிற சந்தர்ப்பத்துல கூட அவரோட நாமத்தை வந்து மனசுக்குள்ள ஒரு மந்திரம் மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மந்திரத்தை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இது எல்லாம் தான் வந்து இன்னர் வர்ஷிப்கான ப்ராக்டிசஸ். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும்? நம்மளோட ஈகோ வந்து பயங்கரமா டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, கம்பேர் பண்ணுறதை நிப்பாட்டிடுவோம், ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதை நிப்பாட்டிடுவோம். நம்ம காட் மட்டும்தான் நிஜம், மித்தது எல்லாமே வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஒரு காரணத்துக்காக வந்திருக்குன்னு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேருந்து டிவைனை வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்மளுக்கு வெளியில் ஒரு ஒரு கோயிலுக்கு போய் அந்த சிலையில தான் நம்ம வந்து அவரை பார்க்கணும்னு இல்லாமல் நம்ம கூடவே கடவுள் இருக்கிறத வந்து நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் உங்கள் மைண்டை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய ஹேபிட்ஸ் வந்து உங்களை விட்டு போகும், கெட்ட ஹேபிட்ஸு. அதே மாதிரி மைண்டு தேவையில்லாத ஓவர் திங்கிங் பண்ணுறது, நெகட்டிவ் திங்கிங் பண்ணுறது, இது எல்லாமே குறைஞ்சிரும். அப்புறம் எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளில் வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓ, நம்ம இவ்வளோ நாளாக இப்படி நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இதுதான் வந்து யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய நிஜமா, இதுதான் இறைவன் நம்மக்கிட்ட சொல்ல வர விஷயமான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி எமோஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே போயிடும் உங்களுக்கு. தேவையே இல்லாமல் கோவப்படுறது, அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிறது, நெகட்டிவாக வந்து திங்க் பண்ணி பயப்படுறது, அழுகிறது எல்லாமே போயிடும் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் எமோஷன்ஸ் போய் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, ஒரு மாதிரி காம் அண்ட் கம்போஸ்டாக, ரொம்ப ஒரு மாதிரி இன்னர் பிளிஸ்ஸோட, உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும் இவங்க என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு க்ளோவோட வந்து நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட கர்மா வந்து அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா உங்களுக்கு தான் எல்லாத்தோட நாலேஜும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சிருச்சுன்ற போது நீங்கள் வந்து நெகட்டிவ் கர்மா ஜென்ரேட் பண்ண மாட்டீங்க. அந்த கர்மா ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுவீங்க. பாசிட்டிவ் கர்மாஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ணும்போது அந்த கர்மா பேலன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த கெட்ட கர்மா மூலமாக உங்களுக்கு ஒரு சஃபரிங் வரும் தெரியுமா, அந்த சஃபரிங்ஸ் எதுவுமே அதுக்கப்புறம் வரவே வராது. அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு நிறைய வந்து நீங்கள் என்ன உணர்ந்தீங்களோ அது எல்லாத்தையும் வந்து புரிய வைக்க ஆரம்பிப்பீங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க. எல்லாருமே நம்மள மாதிரியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு நினச்ச ஒரு லீடர்ஷிப் ரோல் வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து இன்னர் வர்ஷிப்பில் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். ஓகே, ஸோ இதிலிருந்து இந்த பாட்டில் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறைவன் அவுட்டர் வர்ஷிப்ல இருந்து அப்படியே ஸ்லோவா இன்னர் வர்ஷிப் ஃபேஸுக்கு உங்களை போக வைக்கணும். அதுதான் வந்து அவர் வந்து சொல்ல வர்ற விஷயம். அதை திருமூலர் கரெக்டாக புரிஞ்சு நம்மளுக்கு இந்த பாட்டில் போட்டிருக்காரு. நீங்களும் வந்து அதை புரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இந்த இதுலேயே ஸ்ட்ரக்கப் ஆகியிருந்தீங்கன்னா உங்களோட அந்த அசுர குணம் தான் பயங்கரமாக டெவலப் ஆகி அது உங்களுக்கே வந்து உங்கள் வாழ்க்கைக்கே வந்து அது வந்து ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஸோ இதை உணர்ந்து இது வரைக்கும் வந்து இந்த இன்னர் வர்ஷிப் ப்ராக்டிசஸ் இன்னும் பண்ணாதவங்க எல்லாருமே அதுக்குள்ளேயும் போங்க. ஈவன் அந்த அவுட்டர் வர்ஷிப் பண்றதையுமே கூட மனசுக்குள்ள இருந்து பயங்கர அந்த ஒரு பிரியத்தோட, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ரொம்ப அன்போட எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனுக்கு நான் வந்து இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி முழுமையா வந்து இறை சிந்தனையோட இறைவனோட ஒன்னா கலந்து அந்த விஷயங்களை பண்ணுங்க. அப்ப அதுவும் ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஆல்.